அருள்மிகு ஸ்தல சயன பெருமாள் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா குறித்து செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற 108 திவ்யஸ்தலங்களில் ஒன்றான 63வது திவ்யஸ்தலம் அருள்மிகு ஸ்தல சயன பெருமாள் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா வருகின்ற 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஏறத்தாழ 25 ஆண்டுகளுக்குப் பிறகு கோவில் கும்பாபிஷேகம் வருகின்ற 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தொழில் அதிபர் ஆஷுஜி குமார் அவர்கள் கோவிலின் அனைத்து செலவுகளையும் கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் அவரே செய்து வந்ததோடு இல்லாமல், கோவில் கட்டப்படும் முன்பு எப்படி பழமை ஆன தோற்றத்தில் இருந்ததோ அப்படியே தற்போது அதற்கான வேலைப்பாடுகள் செய்து வந்துள்ளார். கோவிலை சிறப்பாக புனரமைக்கும் பணியே செய்யக்கூடிய சிறப்பு மிகுந்த கலை வல்லுநர்களை கூட்டி வந்தும், கோவில் அறங்காவலரின் உதவியோடும், கோவிலின் ஆசாரிகளின் உதவியோடும், சிலர் ஆலோசனைகளின் பெயரிலும் மற்றும் பொதுமக்களின் ஆதரவோடும் இந்த கோவில் புனரமைக்கப்பட்டு உள்ளது. தொழில் அதிபர் ஆர்.ஜி. குமார் அவர்களின் பேட்டி. இக்கோயிலின் கும்பாபிஷேகத்திற்கு அரசுத்துறை அதிகாரிகளும் அமைச்சர்களும் முக்கிய பங்கு வகித்து உறுதுணையாக இருந்தனர். 25 ஆண்டுகள் கழித்து பிறகு இந்த கும்பாபிஷேகம் நடப்பதனால் இப்பகுதி ஊர் மக்களும் மற்றும் அரசியல் அதிகாரிகளும் அமைச்சர்களும் கும்பாபிஷேகத்தை காண மிகுந்த ஆர்வமுடன் உள்ளனர். பழமையான சுண்ணாம்பு கற்களை கொண்டு கட்டிய கோயில் என்பதால் மறு வேலைப்பாடு செய்ய இந்த கோயிலை புனரமைக்க அரசு தரப்பில் இருந்து அனுமதி தேவைப்பட்டது. அத்தோடு 95% வாஸ்துகளை பார்த்து கட்டவும் தான் 2 வருடம் கால தாமதமாக கட்டப்பட்டுள்ளது. இந்த கோயில் சிறப்பு என்னவென்றால் நிலம் சம்பந்தப்பட்ட குறைகளை தீர்க்கும் மற்றும் பரிகாரம் செய்யும் இடமாக உள்ளது. இக்கோவில் விழா 25 ஆண்டுகளுக்கு பின் நடைபெறுவதால் விழாவில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான பாதுகாப்பு வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. இதுல நாங்க அவ்வளவு பாடுபட்டதுக்கான ஏன் டிலே ஆச்சுன்னு இந்த பாடுபட்டதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா அவ்வளவு உள்ளுக்குள்ளார சிதலம் அடைஞ்சிருது. அதுல நாங்க ஒர்க் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல ரொம்ப தயங்கணும். காரணம் ஒரு வாஸ்து நிபுணர் என்ற முறையில் ஒரு கருத்தை நான் இங்கு மக்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். இந்த நிலம் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு தாயார் தான் நிலம் மங்கை தாயார். அந்த 1/2/2024 தை மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று காலை 7:30 மணிக்கு மேல் 9 மணிக்குள்ளாக மகா சம்பரோக்ஷம் என்பது திருக்குடமுழக்கு நடைபெறுவதால் பக்த கோடிகள் அனைவரும் வந்திருந்து இந்த பெருமாளின் திருவருளுக்கு பாத்திரராகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீமன் மல்லாபுரீசாய ஞானதீப பிரபாயிஜே ஸ்ரீபூத யோகிதே பூஜாத் நித்ய ஸ்ரீ நித்யமங்கலம்.